ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்ணி ஒரு சாலட் செய்ய போகிறோம். எப்போவுமே பர்பிள் கேபேஜ் பொரியல் கூட்டு எல்லாம் செய்கிறத விட சாலடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாலட் செய்கிறதுக்கு நான் 1 கப் பர்பிள் கேபேஜை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காயும் 1 கப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட நம்ம ஒரு அவகேடோ எடுத்துக்கலாம். அவகேடோ நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. தேவையான நட்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட்டு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். நட்ஸு போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாலடு. அடுத்ததாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் வேணும். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு. இதோட 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அவகேடோவை சீட்ஸை எடுத்துட்டு இதை போல் ஒரு ஸ்பூனை வச்சு அவகேடோ ஃப்ரூட்டை வெளியில் எடுத்துக்கலாம். காயாக இருந்ததுன்னா பச்சையாக இருக்கும், உங்களுக்கு இதை போல் எடுக்க வராது. நல்லா பழுத்த அவகேடோ இந்த மாதிரி டார்க் ப்ரௌனில் மாறிடும் தோல். உள்ள இந்த ஃப்ளெஷ்ஷும் நல்லா ஈஸியாக எடுக்க முடியும் பாருங்கள். எடுத்துட்டு ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அவகேடோ தான் நம்ம சாலட் எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணும். அதனால் உப்பு, மிளகை இதிலே சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக மிளகையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய பவுல் எடுத்து இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், துருவி வச்சுருக்கிற பர்பிள் கேபேஜு, சேர்த்துட்டு அதில் லெமன் ஜூஸை புழிஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பர்பிள் கேபேஜ் கொஞ்சம் லைட் பிங்க்காக மாறுது பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அவகேடோவை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அவகேடோ நல்லா எல்லா சாலடையும் ஒன்று சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுக்கும். பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ணாமலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.